அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். கடந்த வாரம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, ஜனன தினம், ஜென்மாஷ்டமி. நாம் அனைவரும் நமது விசுதி சக்கரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களின் பண்புகளை நாம் நினைவு கூர்ந்து தியானித்தோம். இன்றும் நாம் விசுதி சக்கரத்தில் சிறிது ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களுடைய அவதாரம், அவருடைய பண்புகள் நினைவு கூர்வோம். நமது விசுதி சக்கரத்தில் கவனத்தை வைத்து சிறிது தியானிப்போம். வருகிற வாரம் வரும் கிழமைகளில் ஸ்ரீ கணேஷ் ஜெயந்தி வருகின்றது. எனவே அதன் பின்பாக நாம் ஸ்ரீ கணேஷ நமது மூலாதார சக்கரத்தில் நாம் தொடருவோம். நமது இரு கைகளையும் மடியில் திறந்து நமது மனம், உடல் இரண்டையும் அமைதியாக வைப்போம். நமது சுழுமுனை நாடி, அதுவே நமது பிரதான நாடியாகும். எனவே நமது கவனம் மூலாதாரம், சுழுமுனை நாடி, சகசிராரம் இதில் வைக்கும் போது நாம் இலகுவாக சமநிலைக்கு வருகின்றோம். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதனால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் வெகுவாக குறைந்து விட்டது. நமக்கு இப்பொழுது தூய விருப்பம் ஒன்றே இருக்கின்றது. அந்த தூய விருப்பம் நமது அனைத்து மற்ற விருப்பங்கள், அதாவது தர்மத்துக்குட்பட்ட அனைத்து விருப்பங்களையும் அந்த தூய விருப்பம் நிறைவேற்றுகின்றது. எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகள் நமக்கு இப்பொழுது இல்லை. நாம் தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டோம், எம்மை உணர்ந்து கொண்டோம், தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டோம். தாய் எவ்வாறு ஒரு குழந்தையை தினம்தோறும் பாதுகாத்து, ஊட்டமளித்து, வழிகாட்டி வளர்க்கின்றாரோ, அதே போல் அந்த தெய்வீக சக்தியின் பாதுகாப்பு, வழிகாட்டல் அனைத்தையும் நாம் இப்பொழுது சிறிது சிறிதாக நமது அனுபவத்தில் கண்டறிகின்றோம். எனவே எமக்கு எதிர்கால பயம், கவலைகள் வெகுவாக குறைந்து விட்டது. இந்த நிலையில் நாம் நடுநாடியில் கவனத்தை வைப்போம். நமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் ஏதும் மிஞ்சி இருந்தால் அவற்றை முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம்.
இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது முறை மெதுவாக முழந்தண்டு வழியாக கீழிருந்து மேல் நோக்கி எடுத்து சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, அநாகதம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி வணங்கி தியானத்தை ஆரம்பிப்போம். உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். எப்பொழுதும் நமது இந்த பஞ்ச தத்துவங்கள் அவர்களிடம் நாம் எப்பொழுதும் பிரார்த்திப்போம். அந்த பஞ்ச தத்துவங்கள் மூலமாக எமது உடலில் இருக்கும் பஞ்ச தத்துவங்களை முழுமையாக தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து தருமாறு நாம் வேண்டிக் கொள்வோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. இங்கு நாம் முழு நம்பிக்கை, எம்மில் முழு நம்பிக்கை, தன் நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் கள்ளம் கபடம் இல்லாது சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றேன். எம்மை நாம் உள்ளாய்வு செய்யலாம், செய்து நாம் பார்க்கலாம். இந்த தன்மை என்னிடம் இருக்கின்றதா? சில பேர் அதிர்ஷ்டவசமாக இந்த குணாதிசயத்தை தானாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு இடையில் நாம் அதை இழந்திருப்போம் சூழ்நிலை காரணமாக. ஆனால் நாம் மீண்டும் எமது ஆரம்ப நிலைக்கு திரும்புவோம். எமது குழந்தை உள்ளம், கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத தூய்மையான நேர்மையான குழந்தை உள்ளம். மாதாஜி, உங்கள் அருளால் நான் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றேன். இது எமது இடது மூலாதாரத்தில் ஸ்ரீ நிர்மல கணேஷா அவர்களின் குணாதிசயம், பண்பு. இப்பொழுது எமது இடது சுவாதிஷ்டானத்துக்கு எமது கவனத்தை எடுத்துச் செல்வோம். இடது நாடியில் இதில் நாம் முழு நம்பிக்கையோடு சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் தூய தெய்வீக அறிவாக இருக்கின்றேன். எனக்குள் வேறு எந்த அறிவும் இல்லை. தூய தெய்வீக அறிவு மட்டுமே எனக்குள் இருக்கின்றது. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் தூய தெய்வீக அறிவாக இருக்கின்றேன்.
இப்பொழுது நமது கவனத்தை இடது நாடியில் இடது நாபி மூன்றாவது சக்கரம் வயிற்றில் இருக்கின்றது, இடது பக்கத்துக்கு எடுத்து செல்லுவோம். இதில் நாம் சொல்லுவோம் முழு நம்பிக்கை, தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி உங்கள் அருளால் நான் சயோகாக்கு வந்த பின்பு அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றேன். எனக்குள்ள அமைதியையும் திருப்தியையும் நான் உணர்கின்றேன். முழு நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். நான் தாராள மனம் கொண்டவனாக இருக்கின்றேன். தாராள குணம். நான் எனது அன்பு அமைதியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் தாராள குணம். இங்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நமக்கு அருகில் வருபவர்கள் தானாக அந்த அமைதியை ஆறுதலை உணர்கின்றார்கள் நமக்கு கிட்டே வரும்போது. மாதாஜி இவை அனைத்தும் தங்களுடைய கருணையால் நான் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது எமது இடது இருதயத்துக்கு எமது கவனத்தை எடுத்து செல்லுவோம். இடது நாடியில் இடது இருதயம். ஸ்ரீ மாதாஜி தங்களருளால் நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஒரு அங்கம் ஆவேன். அதுவே எனது அடையாளம். நான் ஒரு தூய ஆத்மா. நான் ஒரு தூய ஆத்மா, நாம் பரம்பொருளின் ஒரு அங்கம் ஆவேன். முழு நம்பிக்கையோடு சொல்லுவோம். நாம் இவ்வாறு சொல்லும் போது நமக்குள் இருக்கும் வேண்டாத கட்டுப்பாடுகள் அனைத்தும் நம்மை விட்டு தானாக விலகுகின்றது. ஏனென்றால் நாம் நம்மை இப்பொழுது பரம்பொருளோடு இணைக்கின்றோம், அதன் ஒரு அங்கம் ஆகின்றோம். எனவே மற்றவை தீய சக்திகள், வேண்டாத மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் தானாக நம்மை விட்டு விலகுகின்றோம். எமது அடையாளம் நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஒரு அங்கம். முழு நம்பிக்கையோடு நாம் நமது இருதயத்தில் அதை சொல்லுவோம். இப்பொழுது எமது கவனத்தை மேலே எமது இடது நாடியில் இடது விஷுதிக்கு எடுத்து செல்வோம். தொண்டை பகுதியில் இங்கு நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் இந்த ஆத்மீக பாதையை தேர்ந்தெடுத்தேன். எனவே எனக்கு எந்த குற்ற உணர்வும் எனக்கு இல்லை. கடந்த காலத்தில் நாம் விட்ட பிழைகள் ஏதும் நினைவில் வந்தால் அவற்றை நாம் மன்னித்து அந்த குற்ற உணர்வில் இருந்து விடுபடுவோம். இப்பொழுது நாம் எம்மை எதிர்கொண்டு எம்மை திருத்தி முன்னேறும் சக்தியை பெற்றுக்கொண்டோம். எனவே நாம் குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது.
மாதாஜி, தங்கள் அருளால் நான் எந்த குற்ற உணர்வும் இல்லாதிருக்கின்றேன். இப்பொழுது எமது கவனத்தை பின்பக்க பிடரிக்கு கொண்டு வருவோம். எமது இடது நாடியில் இருக்கும் இடது ஆக்ஞா சக்கரத்தின் பாகம் பின்பக்கம் பிடரி. அதில் நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, எனது அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மா, எனது முன்னோர்கள் செய்த கர்மங்கள், எனது பெற்றோரின் கர்மங்கள், எனது முற்பிறப்பு கர்மா, இந்த பிறப்பில் நான் செய்த தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ, அனைத்தையும் மன்னித்து என்னை அதிலிருந்து முழுமையாக விடுதலை செய்து விடுங்கள். இப்பொழுது உமது கவனத்தை வலது பக்க தலைக்கு கொண்டு வருவோம். நமது இடது நாடியின் முடிவிடம் மமகாரம். இதில் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி, என்னை முழுமையாக எனது கடந்த காலத்திலிருந்து மீட்டெடுங்கள். எனது மனக்கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து விடுங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், அதுபோல் என்னையும் மன்னிக்கின்றேன். இதில் நாம் முழு நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தங்கள் கருணையால் நான் எதிர்கொண்டு முன்னேறுவேன். இந்த அனைத்து தடைகளும் எமது குருவின் அருளால் முழுமையாக இலகுவாக நாம் வெல்ல முடியும். எனவே அனைத்து தடைகளையும் சரணாகதி அடைத்து விடுவோம். நேரமின்மை, குடும்பத்தில் தடைகள், அனைத்து தடைகளும் இந்த தியானத்துக்கு வரும் அனைத்து தடைகள், எமக்குள் இருக்கும் தடைகள், வெளியில் இருந்து எமக்கு வரும் தடைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி அடைத்து விடுவோம். எமக்குள் இருக்கும் தடை எமது சோம்பேறித்தனம், வெளியில் இருந்து பாதிக்கும் தடைகள், நேரமின்மை மற்றும் அனைத்து தடைகளையும் நாம் முழுமையாக அர்ப்பணித்து விடுவோம். அர்ப்பணித்து எமது தூய விருப்பத்தை நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, இந்த தியானத்தில் எம்மை முன்னேற்றுங்கள், நமக்கு ஆத்ம நிலையை தந்தருளும். இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சியிலும் நமது இடது கையிலும் நாம் வைத்து பார்ப்போம். தலை உச்சி தளர்வடைகின்றது. இடது கையும் தளர்வடைகின்றது. சிறிதாக தலை உச்சியிலும்
இடது உள்ளங்கையிலும் நாம் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றது. மெதுவாக இந்த நிலையில் நாம் நமது வலது கையை மடித்து கொண்டு வருவோம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம், ஸ்ரீமாத்திஜி எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இப்பொழுது நாம் தெய்வீகத்தில் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நமது தன்னம்பிக்கையோடு தெய்வீகத்தில் நம்பிக்கை. நமது இடது மூலாதார சக்கரத்தில் நாம் முழு நம்பிக்கையோடு சொல்லுவோம், நமது தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு குண்டலினி தாயாக, குண்டலினி தாய் சக்தியாக நமக்குள் இருக்கின்றது. குண்டலினி தாய் சக்தியிடம் பிரார்த்திப்போம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழிப்பவர். எனக்கு வெளியில் இருக்கும் தீய சக்திகளையும் அழிப்பவர் தாங்களே. இது நமது வலது மூலாதாரம். நமக்குள் இருக்கும் மிருகத்தனமான குணங்கள், அசுர குணங்கள், வேண்டாத குணங்கள் அனைத்தையும் அழித்தொழிப்பவர் தாங்களே. அவருடைய அன்பு, ஆத்ம ஞானம் அனைத்தும் நமக்குள் இருக்கும் தீய சக்திகளை முழுமையாக விலக்கி விடுகின்றது. அந்த ஆத்ம ஞான ஒளியில் நமக்குள் இருக்கும் அறியாமை இருள் விலகுகின்றது. இப்பொழுது நமது கவனத்தை வலது சுவாதிஸ்தானத்துக்கு கொண்டு வருவோம். இங்கு பிரார்த்திப்போம், தாயே, குண்டலினி தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், நான் ஒன்றும் செய்வதில்லை. இந்நிலையில் நமது கவனம் முழுமையாக தூய்மை அடைகின்றது. நாம் ஒன்றும் செய்வதில்லை, எனவே எந்த எண்ணங்களுக்கும் இடமில்லை. அன்னையிடம் முழுமையாக நாம் அர்ப்பணிக்கின்றோம். இப்பொழுது நமது கவனத்தை வலது நாபி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். வலது நாபி சக்கரத்தில் நாம் சொல்லுவோம், குண்டலினி தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். நீங்களே எனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர். எனது குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, உடல் உள நோய்கள், ஆரோக்கிய பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைப்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. முழு இறை நம்பிக்கை. இந்நிலையில் பவசாகரத்தில் நாம் நமது குருவை வணங்குவோம். ஸ்ரீ மாதாஜி, நமக்கு சாயோகாவை அருளி நமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து எம்மை ஆத்ம வழியில் முன்னேற்றும் தங்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. எம்மை இந்த உலக வாழ்வின் மாயையிலிருந்து எம்மை மீட்டெடுக்கும் ஆத்ம ஒளி அறிவை எமக்கு தந்தருள்பவர் எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள். அவர்களை வணங்கி எமது வலது இருதயத்தில் கவனத்தை எடுத்து செல்வோம். வலது பக்க இருதயம். இங்கு நாம் சொல்லுவோம், எமது அன்னை குண்டலினி தாயிடம்
தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் கடமை உணர்வாவீர்கள். கடமை உணர்வு. மகன் பிள்ளையாக, மகனாகவோ மகளாகவோ, கணவனாகவோ மனைவியாகவோ, பெற்றோராக, தாயாக, தந்தையாக இருக்கும் மற்றும் சமூகத்தில், ஒரு நாட்டில் நமக்கு கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமை உணர்வை எமக்கு சரியாக தருபவர் குண்டலினி அன்னை ஆகும். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் கடமை உணர்வாவீர்கள். நீங்களே தர்மத்தின் எல்லையாக இருந்து என்னை பாதுகாக்கின்றீர்கள். இப்பொழுது நமது கவனத்தை வலது விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். வலது பக்கம் தொண்டை பகுதி. இதில் நாம் சொல்லுவோம், தாயே, எனக்குள் எனது இனிமையான பேச்சு, நடத்தை என்பவை தாங்களாவீர்கள். அதாவது நான் பேசும் போதும் எனது நடத்தையிலும் நான் வெளிப்படுத்தும் இனிமை, உண்மை, சத்தியம் அனைத்தும் தாங்களாவீர்கள். இப்பொழுது ஆகிய சக்கரம் முன் நெற்றிக்கு கொண்டு வருவோம் நமது கவனத்தை. இதில் நாம் சொல்லுவோம், நாம் அனைவரையும் மன்னிக்கின்றோம், என்னையும் மன்னிக்கின்றேன். நான் மற்றவர்களை மன்னிப்பது போல் என்னையும் மன்னித்தருளுங்கள். இப்பொழுது இடது பக்க தலைக்கு நாம் கொண்டு வருவோம் நமது கவனத்தை. வலது நாடி இடது பக்க தலையில் அகங்காரமாக முடிகின்றது. நமது அகங்காரத்தை முழுமையாக சரணடைப்போம். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் இந்த அகங்காரம், மமகாரம், எனது மனதில் எழும் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் நான் முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன். மாத்துச்சி, தங்கள் அருளால் நான் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடைகளில் இருந்தும் நான் முன்னேறுவேன். நீங்களே அந்த வெற்றியும் முன்னேற்றமும் ஆவீர்கள். இப்பொழுது நமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். முழுமையாக எமது கவனம் மூலாதாரம், நடுநாடி, சகஸ்ராரம். சகஸ்ராரத்தில் நமது உச்சிக்குழி முழுமையாக தளர்வடைவதை அவதானிப்போம். இரு கைகளிலும் லேசான நுண்ணதிர்வுகள். இந்நிலையில் நாம் மீண்டும் ஒரு பிரார்த்தனையை வைப்போம். தியான மூலம் குரு மூர்த்தி, பூஜா மூலம் குரு பதம், மந்திர மூலம் குரு வாக்கியம், மோக்ஷ மூலம் குரு கிருபா.
Shri Nirmalama Kripa. Guru Sakshat Parabrahma. குருவானவர் பரபிரம்மத்துக்கு பரபிரம்மமாவர். அவரே எமக்கு மோட்சத்தை தர வல்லவர். எமது அனைத்திலிருந்து எம்மை முழுமையாக விடுவிக்க வல்லவர். அவரிடம் முழுமையான சரணாகதியோடு எமது சஹஸ்ராரம் 1000 இதழ் தாமரை சஹஸ்ரார சக்கரம் அதில் எமது குருவை நாம் தியானித்து வணங்கி ஒரு சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். எண்ணங்கள் இல்லாத ஆத்மாவின் அமைதி நிலை. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய அருளுரையை கேட்போம். ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களை பற்றிய உரை. அதன் பின்பு மீண்டும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். So the first aspect of Krishna we have to understand is the Yogeshwara, and the second aspect of him as the Virata. Yogeshwara means the Lord of the Yoga, or the power of Yoga. He is called because he reached the optimum that one has to reach as a yogi. As if he is the ideal that you have to reach. Now, as a yogi, he was born of a royal family, but he lived in the jungles, in the forests, with the cows, with ordinary people. He used to sleep on the ordinary places, like sometimes on the stone or on the grass, when he would go with his cows for their feeding. Secondly, he was very, very aware, absolutely aware of his powers, without any ego. He had a special power called Samhara Shakti, by which he could destroy all those people who tried to harm the divine manifestations. The Samhara Shakti is expressed as the chakra in his hand. Another great quality of Yogeshwara was the complete discretion power built in. So he knew who was a devil and who was not, who is good, who is bad, who is possessed, who is not possessed, who is innocent, who is not. This was built in within him, this power of complete discrimination. And he had a capacity more expressing his witnesshood as a sakshi.
He had a capacity, he was a Sakshi, seen in every yogi. The element he controls is ether. We call it as Akash in Sanskrit. Akash. This ether, as you know, we are using now for our television, for our radio, for every sort of a collective work. So we have to be in charge of the ether element as yogis. And that is the subtlest of all, in the sense that you permeate into everything with that, and is above all. Like plastic also permeates into everything, into matter, into everything up to the air, but it cannot enter into ether. So the negativity cannot enter into ether. So when you enter into your ethereal zone, you actually enter into the area which is thoughtless awareness. இப்பொழுது இன்னொரு ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களின் பண்புகளை விளக்கும் ஒரு வீடியோவை நாம் கேட்போம். I tell you, the only worry I have, if I have any, is this, that my children should love each other. So I talk of friendship. It's to have a friend. If we have worries, we always tell to our friends, but not to persons of acquaintance. If we have problems, we'll never tell it to somebody whom we just know, by the way, but to our friends. And so friendship, even if you are a leader, you are a friend of the people. Friendship is such that you could share your secrets. You could share your problems. You do that with me. And why not with each other? It's a question of understanding that Sajogis are all really friends to each other. I think relationship of friendship is even higher than any other relationship we could think of. Because there's nothing to be gained out of a friendship. It never ceases. And you just enjoy the friendship, that's all. Then you can pull each other's legs sometimes. You could be a little joking with another person, making fun of another person. It's all right. It's friendship. But this is the purest form of understanding our relationships with each other. And a friend is the one who is always, for no rhyme and reason, concerned about his friend. Before Sahaja, you could have only one friend, or at the most two. Three meant a crowd. Cannot have three persons as your friends. But in Sahaja, we are all friends, pure. Friendship. Friendship of a very beautiful nature. That you enjoy the joy of another person. In vibrations you do.
if you feel the vibrations of another Sahaja-yogi, you really enjoy. I have seen this kind of friendship when we were young, because that time people were more open-hearted, as my father had his friends. He was a very orthodox Brahmin, a friend of his, and he was the chairman of an organization all over the country, and the school that, one of the schools where I was studying, that organization was running, so it's a big boss in that school. So my father had to go for a case far away, and he took all his family and he sent me to the hostel. He wrote to his friend that I'm going away and my daughter has to appear for her final exams, but I'm sorry I had to go. I'm taking my family with me, but this is a nice chance. So the friend wrote, all right, doesn't matter, you can go away, I'm going to look after your daughter. He came down and he stayed in the hostel, took a room there in the hostel, we all were there. He was a Brahmin, he would not touch an egg. He was a Brahmin. But he knew that I eat eggs and I'm a non-veg. So, this were about summertime had started. But he would still put on his overcoat or a raincoat and walk out. I don't know from where he used to get eggs in the morning, bring it in his room, because it was a Brahmin school, and secretly cook the eggs for me. And then he would call me and give me the eggs to eat. I said, I don't need them. No, you have to have. Father has gone away, I have to look after it. So sweetly. And he was the head of heads there, breaking his own rules and regulations for me, that he was making non-veg food. And then he would take all the, shells of the eggs in a paper, put it in the pocket, the big overcoat, walk down and throw them somewhere. Then he would come with me to leave me for my exams. Evening again, he was there waiting for me. He was such a big man, such a great man, very much respected. I mean, he was the head of the heads. And every day, I was very much surprised at this friendship. And nothing, I didn't see them talking about anything or, they had nothing common as such, but just friendship. My father was a literary person, as you know, and this one was a social worker. But, my father was busy with politics. And such friends have seen, my father would go to jail, so his friends would come and take us away to their houses, and their wives would look after us, give us bath. No difference. I never felt any difference between their children and me. Moreover, we felt that they were looking after us more than their own children. First they'll give us bath. In friendship, one can really enjoy. You need a very large heart to be a friend, very large heart. If you look after your own child, support your own child, then you are a gone case for Sahaja Yoga. But if you have that kind of a largeness of friendship, there's a nice story my father used to tell us about friends. Because my brother had lots of friends, he used to go about, gallivanting, this, that. And then he used to always criticize that father, your friends come in, they just look after your lawn sometimes because somebody's fond of lawn, then another does that, and you don't people discuss, argue anything, just I don't know how you enjoy each other's company. He said, no, we talk, it's not that. No, we enjoy very much. So, my father told him, all right, I'll tell you a story.
that there was a father who had a friend, and the son had a friend. The modern times. I mean, modern, these days it's also old times, I should say. So, the father said to the son that, you see, friendship is where you can always rely on your friend, and your friend can rely on me. He said, really? Yes, he said so. Oh, my friends I can rely. The boy said, I can rely on my friends. I said, really? Yes. So, father said, all right, let's test your friends and my friends. So they went down. They asked, the father went with the son and went to these friends of the son. And the son thought, he told the son that you have to say that I have murdered someone and help me. He said, all right. So, they went to one friend. That friend said, you murdered? Baba, you get out. He closed the door. Another one they went to, he closed the door. Third one, he said, no, don't say that you have come to my house. I have nothing to do with you. All his 20 friends said no. He said, all right, now let me go to one friend of mine. They went there. So they knocked at the door, door would not open. Then he shouted, I am here. So the boy started saying, look at this, your friend is not even coming. He said, no, we just wait and see. So about 10 minutes later, the friend came and opened the door, took him inside. What's the matter? He said, I have murdered somebody. The father said, and so we have come to you for help. I knew something must be there. Because why will you come at this hour? So I was collecting all the ornaments of my wife. I mean, if you need money, I better give you the ornaments. So that's why I was late. But he said, if you have murdered, that doesn't matter. Now you've got children, I don't have. So you better tell them I have murdered. Tell me how the murder took place. I'll take the murder upon myself. And the son was surprised. He said, no, take this. Then the father said, see now, this is my friend. You had 20 friends and I had only one friend. This is his friendship. And this kind of a friendship we Sahaja should have. I mean, with a friend you cannot be tense. Cannot be. That is first sign. And with your friend sitting there, you won't doze off and you won't sleep. But you enjoy. Once I was traveling by train and we had 2 compartments. So in one compartment, myself and one old lady were there. I mean, I was older than her, but she thought she was older. And she was trying to sleep. And in the other compartment were 2 friends. They had met. So they were enjoying. He was hitting him. He said, hey, you, and like that going on. And this lady said, look at these people. They are not allowing us to sleep. So she went and shouted at them. Will you stop this nonsense? What is going on? He said, we have met after a long time, you see, so we are enjoying. He said, this is not the way. Why are you eating each other if you are enjoying? And don't talk loudly. She went out. Then I went and said, now you shout. I am here. Don't say anything. I'll lock the door. This lady won't come. They were surprised. I said, I'm enjoying the way you are enjoying each other. They said, you don't want to sleep? No. I said, I want to hear what you say to each other. And they were surprised how I was enjoying the way they were hitting each other and enjoying each other. So this is how I have to tell you that we have to be friends. We have to share, enjoy sharing. There's no seriousness about it. How can you be serious with your friend? Well, you just relaxed, enjoying each other's company. Even if you have to argue, doesn't matter. Even if you have a different view, it's all right. But you should not try to impose yourself on your friend, nor your friend should try to impose, but try to understand each other.
That's how we are going to learn such a lot. You have to learn such a lot from each other. For example, I learned so much from French, you'll be surprised. I learned a lot of things from French, the way they have their art, their ideas of art, their music, their culture, lots of things to be learned. So you have friends in India, you have friends everywhere, you have friends now in South America. Everywhere you have friends. You just go with my badge, finished. Oh, they'll all jump for you, they'll do anything for you. So this friendship, just think of it in this world. We have thousands and thousands of friends everywhere we go. And this is what we have to know within ourselves, that we have to be ourselves very, very friendly time. Very friendly. There's an openness between one friend and another friend. There's no closeness, there's no tension, there's no formality and reliance. So much so that you can talk to them about what you want, what is your need, and what problems you have. I hope you understand that love means complete freedom to yourself and to others. If you love someone, then there is complete freedom and understanding. But this love has to be very, very pure, complete understanding. You have to feel that friendship. And you will feel very proud that you have so many friends, and real friends. You have so many friends who are real friends. You'll be so very feeling a thing as if you are a great personality, that you have so many friends in this world. You are not alone. Imagine before this, what we had, so many saints, so many great souls were born, and they were treated like singular people and tortured, killed, poisoned. They were alone. But you are not. You are all friends to each other. And the greatest friend you have is the divine power, which is looking after you and doing everything for you. If you have that kind of a relaxed, beautiful alertness within you, you are going to enjoy life. You are going to enjoy Sahaja Yoga, and you are going to get many, many more people in Sahaja Yoga. And if you don't have this among yourselves, then people are going to say, oh, Mother, whatever you may say, but Sahaja Yogis are no good. So, for today, in this country of France, where we have got liberation, where we have fought for liberation, let us take to real liberation, the real liberation of the soul, of our spirit, to enjoy everything that is available with understanding. May God bless you all. Thank you. மாதாஜி கூறியது போல் அனைத்து சகஜ யோகிகளுக்கும் முதலாவது மிகப்பெரிய நண்பன் தெய்வீக சக்தி. அதுவே எமது தாய், தந்தை, உறவு, நண்பனாக எமக்கு இருக்கின்றது.
அதனாலேயே நாம் மற்றவர்களோடு நல்லிணக்கத்தை காண முடிகின்றது. இந்த நட்புக்கு ஸ்ரீ கிருஷ்ணா மிகப்பெரிய உதாரணமாகும். உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நட்பை பற்றி. இப்பொழுது நாம் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களை விவரிக்கும் ஒரு பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம். அனைத்தும் இனிமை. ஸ்ரீ கிருஷ்ணா அவருடைய அனைத்தும் இனிமையானது. अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपते रखिलं मधुरम्। अधरं मधुरं वदनं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्। वचनं मधुरं चरितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्। वेणोर्मधुरो रेणोर्मधुरः नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्। गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्। करणं मधुरं तरणं मधुरं हरणमधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं
अखिलं मधुरम् गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरम् कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरम् श्रेष्ठं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् गोपा मधुरा गावो मधुरा युष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरम् फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् இப்பொழுது நாம் அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ சாயோகா தொண்டர்கள் அனைவரும், நண்பர்கள், ஸோ எனவே நாம் எந்தவித தயக்கமும் இன்றி கலந்துரையாடலாம், உதவிகள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தியானத்துக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் அனைத்தும், உங்கள் உடல் உள்ள பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் நம்மோடு கலந்துரையாடலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.